ஏன்டி அவ சோகமா இருக்கா? தெரியலையே. சரி வாங்க போய் அவ்வளவே கேட்கலாம். சரி போலாம். ஏன் கம்மி சோகமா? அது வந்து கனி, எங்கள் வீட்டில் நான் ஆசையாக ஒரு ரோஜா செடி வளர்த்துனேன்னா அதில் பூச்சி வந்து இலையெல்லாம் சாப்பிட்ருச்சு. அதான் என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படி இதுக்காக கம்மி சோகமாக இருக்கிற கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சே பூச்சியை வராமல் இருக்க தடுக்கலாம். என்னென்னா இரு நாங்களும் சொல்கிறோம். சரி சொல்லு. என்னென்னா கொஞ்சம் பச்சை மிளகா, பூண்டு இல்லைன்னா வெங்காயம் இதெல்லாம் நறுக்கணும். அதெல்லாம் எவ்வளோ சேர்க்கணும்? 120 கிராம் பச்சை மிளகா, 110 கிராம் பூண்டு இதெல்லாம் கையில் இல்லைன்னா நீ மிக்ஸி வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். அதில் வந்து 1/2 லிட்டர் சுடுதண்ணி சேர்த்து நல்லா கலக்கணும். அந்த கரைசலை ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக சூரிய ஒளி இருக்கிற இடத்துல வைக்கணும், இல்லைனா வெதுவெதுப்பான இடத்துல வைக்கணும். அந்த கரைசலை வடிகட்டும் போது வடிகட்டியில் அடியில் தங்கி இருக்கிற காய்கறி எச்சத்தை தனியாக எடுத்துட்டு அந்த வடிநீரை மட்டும் இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி வைக்கணும். இதுதான் பூச்சிக்கொல்லி. ஏன் இந்த காய்கறி எச்சத்தை தனியாக எடுத்து அது செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தணும். பூச்சிக்கொல்லியை அவங்க செஞ்சு வச்சுக்க பூச்சிக்கொல்லியும் ஒரு தெளிப்பானில் ஊற்றணும். ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த தெளிப்பானை சோப்பு இல்லைன்னா வெந்நீர் போட்டு நல்லா சுயம்படுத்தி வச்சுக்கணும். நோய் கிருமி தாக்கிக்கிற அந்த ரோஜா செடியில் அந்த கரைசலை 4லேருந்து 5 நாளைக்கு ஒரு முறை தெளிக்கணும். நீ 3லேருந்து 4 டைம் தெளிக்கும் போது அந்த நோய் கிருமிகளெல்லாம் அழிஞ்சிரும். அந்த ரோஜா செடி ஃபுல்லாக நீ தெளிச்சிக்கிற கரைசல் பட்டுருந்துச்சுன்னா மற்ற பருவ காலத்தில் கூட அந்த ரோஜா செடியில் பூச்சியோ நோய் கிருமிகளோ வந்து தாக்காமல் அந்த ரோஜா செடி நல்லா பாதுகாப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். ஏன் தெளிப்பான சுத்தம் செய்யணும்? ஏற்கனவே அந்த தெளிப்பானில் நோய் கிருமி இருக்கும். அதனால் வெந்நீர் மற்றும் சோப்பை பயன்படுத்தி அந்த தெளிப்பானை வந்து நல்லா சுத்தம் செய்யணும். ஏன் கனி அது ரோஜா செடிக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமா இல்லை வேறு ஏதாவது செடிக்கு பயன்படுத்தலாமா? உங்கள் வீட்டில் சின்ன சின்ன மாடி தோட்டத்தில் சிறு சிறு தொட்டி தாவரத்தில் எந்த செடி வச்சுருந்தாலும் அதுக்கு பயன்படுத்தலாம் காமினி. ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை இனிமேல் ட்ரை பண்ணுறேன் வீட்டுக்கு போய். இதை நாங்கள் ஏன் சொல்கிறோம்னா, இயற்கையில் கிடைக்கும் பொருட்களை பயன்படுத்தி இயற்கை பூச்சிக்கொல்லிகள் தயாரிப்பதன் மூலமாக சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தவிர்க்கலாம்.